இந்த 3 மடங்கு நம்ம செய்ததை பார்த்து பிறகு இந்த சங்கி சொல்றா, சினிமன் சங்கி அடிப்படையே காமிங்க, வாங்க காமிக்கிறவங்க தயவுசெய்து காப்பி விடுங்க, எங்கேயாவது பாத்ரூம் போக தேவைப்பட்டு போறதுக்கு அன்னைக்கு அவர் கண்ணுக்கு கிடைக்கல. இந்த பச்சோந்திகள், சந்தர்ப்பவாதிகள், தினமும் ஒரு கட்சி, தினமும் ஒரு ஊர், தினமும் ஒரு நாடகம் என்று நடிக்கிறவர்கள். அதாவது பேரை சொல்ல மாட்டாராம், ஏன்னா பெரிய குடும்பம், என் பேரை சொன்னாலே கேவலம்ட்டு. அப்ப சுந்தரேஸ்வரர் பேர்ல தான் எனக்கு பேர் வச்சிருக்காங்க சுந்தர்னு. அந்த பேரை சொல்றதுக்கு அவரு கஷ்டம். அதுக்கு அவர் எனக்கு வச்சிருக்கிற பேரு சினிமா சங்கி. சினிமா சங்கி. நான் சினிமால இருந்து வந்தவன் தான். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு கூத்தாடி. என்ன கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்தில் நடிச்சாரு, எழுதியிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய சினிமால கதாநாயகனாக நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கூத்தாடின்ட்டு தைரியம் இருக்கா?